ஒரு ஃபேமிலியில் குழந்தை பிறந்தோடனே பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறது எவ்வளோ முக்கியமோ அதோட முக்கியம் அந்த குழந்தை பேரில் எஸ்ஐபி ஆரம்பிக்கிறது. ஏன் அப்படின்னா வருங்கால கல்வி செலவுகள் அதிகமாக உங்களுடைய பண தேவைகளும் அதிகமாகும். ஸோ இதை ஒரு கால்குலேஷன் மூலிமா பார்க்கலாம். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் சில்ட்ரன் நேமில் மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபி ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ குழந்தை பிறந்தோடனே நிறைய ரிலேட்டிவ்ஸு, கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த பணத்தோட நீங்களும் கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து ஆட் பண்ணி 1 லேக்கோ இல்லை 2 லேக்கோ அந்த குழந்தை பேரில் சில்ட்ரன் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் மந்த்லி எஸ்ஐபி அட்லீஸ்ட் ஒரு 5,000 ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸில் உங்களுக்கு 60 மந்த்ஸில் ஒரு 3 lakhs பே பண்ணுவீங்க. அது வந்து ஒரு 12% நார்மல் ரிட்டர்ன் வச்சுக்கிட்டா கூட ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 4 lakhs ப்ளஸ் கிடைக்கும். இதை வச்சு அவங்க ஏன்னா எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் இப்போ ஃபீஸோட டொனேஷனும் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஒவ்வொரு வருஷம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். இது எப்படின்னா ஸோ ஒரு 5 வருஷம் நீங்கள் அந்த பணத்தை டச் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் இயர்லி ஃபீஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1 lakh 2 lakh இப்போ தேவைப்படுது. அந்த பணத்தை ஒவ்வொரு வருஷம் பிகினிங்லேயும் எடுத்து நீங்கள் அந்த எஜுகேஷன் ஃபீஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். இந்த 5 வருஷம் எஸ்ஐபி ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இதோடு நிற்கக்கூடாது. அட்லீஸ்ட் 5,000லேருந்து எவ்ரி இயர் ஒரு 1000 ரூபா ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எஸ்ஐபி. ஏன்னா இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது 5 வயசில் ஸ்டார்ட் பண்ணி 25 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் காலேஜ் ஃபீஸு, ஹைஸ்கூல் ஃபீஸு இது போல் போயிட்டே இருக்கும். அப்போ எக்ஸ்பென்ஸு இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் பண தேவைகள் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ இந்த எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டு, அதாவது எவ்ரி இயர் எடுக்கக்கூடிய அமௌண்ட்டும் எவ்ரி இயர் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு காலேஜ் ஃபீஸு இல்லை ஹையர் எஜுகேஷன் இன்னும் எம்பிஏ அதே போல் கோர்ஸ் போகும்போது அந்த ஃபீஸுக்கு நீங்கள் போய் எஜுகேஷன் லோனுக்கும் போக வேண்டியதில்லை, மற்றவங்கள்ட்ட ஷார்ட் டேர்ம் லோன் கடன் வாங்கவும் தேவையில்லை. ஸோ நீங்கள் இந்த சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணி போயிட்டுருக்கலாம். இதனால் இன்னொரு பெனிஃபிட்டும் டேக்ஸ் சேவிங்கில் இருக்குது. அது என்னென்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ம்பாங்க. அது எவ்ரி இயர் ஒவ்வொரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட்டு, அதாவது 1,25,000 வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட்டு வித்ட்ரா பண்ணும்போது டேக்ஸ் கிடையாது. ஸோ இதை நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸுக்காக வித்ட்ரா பண்ணும்போது அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் இல்லாமல் கொண்டு போகலாம். இது வந்து இன்வெஸ்டிங் ஹார்வெஸ்ட் மெத்தடும்பாங்க. ஸோ இந்த மெத்தடுக்கும் அது யூஸ் ஆகும். குழந்தையோட சில்ட்ரன் எஜுகேஷன் ஃபீஸ் எவ்ரி இயர் கட்டுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் போகிறது லாங் டேர்ம் கோலில் எஜுகேஷனுக்காக ரொம்ப நல்ல பிளான். இந்த மாதிரியான சில்ட்ரன் பெனிஃபிட் ஃபண்டு, சில்ட்ரன் கிஃப்ட் ஃபண்டு, அதே போல் ஸ்கீம்ஸ் நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. இதை நீங்கள் நல்ல ஃபண்டு எதுன்னு பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா குழந்தையோட எஜுகேஷன் செலவு பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல், கடன் வாங்காமல் தாராளமாக எஜுகேஷன் செலவை மீட் பண்ணலாம்.